ஷோ நடக்குது சென்னையில், பிரதமர் மோடியோட ரோட் ஷோ. அதில் அந்த பேனர்ஸ்லாம் அகற்றப்பட்டிருக்காங்க. அதுக்கு வந்து எதிர்ப்புகள் பல்வேறு சர்ச்சைகள். இது தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் நடத்துது, தமிழ்நாடு அரசு நடத்தலை. தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. அதனால் தேர்தல் ஆணையம் என்னென்ன வழிகாட்டுதல் சொல்லியிருக்கோ அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் தேர்தல் ஆணையம் தேவைப்படாத இடத்தில், அனுமதி வாங்காத இடத்தில் பேனர்கள் வைத்தால் அகற்றப்படுகிறார்கள். எங்கள் கூட்டமே பல இடங்களில் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. அனுமதி இல்லை, அனுமதி வாங்கி பதாகைகள் வைக்கவில்லை என்று. ஆனால் ஒரு விஷயம் தெரியுது, அடுத்த தேர்தல் ஒன்று இருக்குது. உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், எல்லா தேர்தலுக்கும் தெரு தெருவாக போக போகிறாரு பிரதமர். தெரு தெருவாக போய் வாக்கு கேட்க போகிறாரு. எங்கள் தலைவர்கள்லாம் இருக்காங்க, மக்களை எப்படி சந்திக்க வேண்டுமோ அப்படி சந்திக்கிறாங்க. ஆனால் ஒரு பிரதமர் பெரிய பேராசையில் தமிழ்நாட்டில் ஏதாவது சாதித்து விடலாம், தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் அப்படி என்று நினைத்து வருகிறார். ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் இவருடைய உண்மை முகத்தை தெரிந்தவர்கள் இணங்க மாட்டார்கள், ஆதரிக்க மாட்டார்கள். ஒருபோதும் தாமரை தமிழ்நாட்டில் மலர்வதற்கு வாய்ப்பில்லை. நான் தான் சொல்கிறேனே, அடுத்த முறை உள்ளாட்சி தேர்தலில் தெரு தெருவாக போய் வாக்கு கேட்க போகிறார். அவர் நிலம் அவ்வளோ பரிதாபமாக இருக்குது. இது வரைக்கும் இந்தியா முழுவதும் உலகத்திலே மிகப்பெரிய ஊழல் என்று சொல்கிற தேர்தல் நன்கொடை பத்திரத்தை பற்றி வாய் திறக்க மாட்டேன்றாரு. 7.5 லட்சம் ஊழல் நடந்திருக்கு, அதை பற்றி வாய் திறக்க மாட்டேன்றாரு. அவருடைய வாரிசுகள்லாம் தேர்தல் நடக்குது, அதை பற்றி வாய் திறக்க மாட்டேன்றாரு. ஒரு விரல் பிறரை காட்டினால் 4 விரல் அவரை காட்டுகிறது என்பதை மறந்து விடுகிறார். இப்பொழுதாவது இந்த தேர்தல் நன்கொடை பத்திரத்தை பற்றி சென்னையில் பேசணும், கோயம்புத்தூரில் வரும்போது பேசணும். அதே போன்று சிஏஜி கொடுத்திருக்க அறிக்கை 7.5 லட்சம் கோடி ஊழல், அதை பற்றி பேசணும். நீங்கள்லாம் கேள்வி கேட்கணும். அவர் இந்த தேர்தல் கடன் பற்றி, தேர்தல் நன்கொடை பத்திரத்தை பற்றி ஏங்க வாயே திறக்காமல் இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்கள். உண்மையா, உண்மைக்கு புறம்பானதா கேளுங்க நீங்கள் அவரை. ஆனால் வாயை திறக்க மாட்டேன்றாரு. இப்போ நாங்கள்லாம் 500 இடங்களில் தமிழ்நாட்டில் பாரத ஸ்டேட் வங்கி முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணோம், இதை வெளியிடுங்க அப்படின்னு. ஓகே, மீண்டும் ஒரு முறை எங்கள் தலைவர் ராகுல் காந்தி வரும் இந்த பிரச்சாரத்திற்கு, பரப்புரைக்கு பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர், அமைச்சர் பெருமக்கள், அவருடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்நாடகா அந்த காவேரி சம்பந்தமாக வந்து தொடர்ந்து இங்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து அங்கே மௌனம் சாதிக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசி வர்றாரு. சரி, பாஜக கூட்டணியில் இருந்தார், அப்பவும் மௌனம் சாதிச்சாங்களா? அப்போ ஏன் வாய் திறக்கல அவர்? அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து 40 அந்த எங்களுடைய எம்பிக்களை பயன்படுத்தி தான் நாங்கள் வந்து அந்த தீர்ப்பை வாங்கணும், அதாவது நாடாளுமன்றத்தை நாங்கள் முடக்கணும். இப்போ இருக்கக்கூடிய திமுக எம்பிக்கள் எந்த ஒரு பயனுமே இல்லைன்னு நாடாளுமன்றத்தை முடக்கினது நான் உண்மையெல்லாம் சொன்னால் அவருக்கு ரொம்ப தர்ம சங்கடமாகிடும். தேர்தல் களத்தில் இருக்கார். எதுக்காக நாடாளுமன்றத்தை முடக்கினார் அவர்? சிஐஏ பில் பாஸ் பண்ணணும், என்ஆர்சி பாஸ் பண்ணணும், வேளாண்மை புதிய சட்டங்களை பாஸ் பண்ணணும். அவர்களுக்கு ஊதுகுழலாக உறுதுணையாக வந்து வெளிநடை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு காரணமாக இருந்தாங்க. காவேரி இஷ்யூக்காக கிடையாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி காவேரி பிரச்சனையில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அனைத்து கட்சி தலைவர்கள்லாம் நம்முடைய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் அழைத்து கொண்டு போய் பேசினாங்க. நானும் அதில் போயிருந்தேன், ஜல்சக்தி அமைச்சரை பார்ப்பதற்கு. உச்சநீதிமன்றத்துடைய அனுமதி இல்லாமல் காவேரியில் கர்நாடக அரசால் ஒன்றும் செய்ய முடியாது, கட்ட முடியாது. அவங்க அரசியலுக்காக பேசுகிறாங்க, கட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்லையே, தமிழ்நாடு காங்கிரஸ் நான் சொல்கிறேன்னா கட்ட முடியாதுன்னு. நீங்கள் கர்நாடகா காங்கிரஸ் சொல்கிறத கேட்காதீங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் சொல்கிறத கேளுங்க. கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை, கட்ட முடியாது. கட்டுவதற்கு ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்.